நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 9வது இயல் பகுதியிலேருந்து டெஸ்ட்டு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 39 கேள்வியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 39 கேள்வியையும் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி 6ஆம் வகுப்புக்கும் 7ஆம் வகுப்பு முழுமைக்கும் நம்ம டெஸ்ட்டு நடத்தியிருக்கோம். நீங்கள் இன்னும் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு கேள்விகளெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்குது குமார், கஷ்டமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்புலேயும் 7ஆம் வகுப்புலேயும் முடிந்த அளவுக்கு கடினமாக நான் எடுத்திருக்கேன். இதை தாண்டி கடினமாக எடுக்க ஒன்றுமே இல்லை. உங்களுக்கே தெரியும், எல்லாமே ரொம்ப எளிமையான சின்ன டாபிக் தான். அதனால் கேள்விகள் அப்படி தான் இருந்தது. போக போக பார்த்திங்கன்னா கேள்விகளை கடினமாக நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? அதுக்கு முன்னால் இன்னொன்று சொல்லிடுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. நீங்கள் போடுற லைக்கு, நீங்கள் போடுற கமெண்ட்டு தான் எனக்கு பூஸ்டப்பாக இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. அதே மாதிரி ஹைப்புன்னு ஒன்று யூடியூப் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முடிஞ்சால் அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. கலைச்சொற்களை பொருத்த வேண்டும். நான் பேசுகிறதுக்குள்ளேயே பொருத்தியிருப்பீங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா ஈகை அப்படின்னா சேரிட்டி, கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி, எளிமைனா சிம்பிளிசிட்டி, சமயம்னா ரெலிஜியன். இதுதான் ஆன்சர். அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். காயிதே மில்லத் படித்த தூய வளவனார் கல்லூரி அமைந்துள்ள இடம். காயிதே மில்லத் படித்தார். எங்கே படித்தார்? தூய வளவனார் கல்லூரியில் படித்தார். அவர் படித்த கல்லூரி அமைந்துள்ள இடம். இதற்கான விடை திருச்சியில் இருக்குதுங்க, திருச்சி. அடுத்த கேள்வி. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என வெளிப்படையாக அறிவித்தவர். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் நான் கலந்துக்க மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் காயிதே மில்லத். அடுத்து 4வது கேள்வி. அடுக்குத் தொடரில் ஒரு சொல் எத்தனை முறை வரை அடுக்கி வரும்? மினிமம் 2 முறை, மேக்சிமம் எத்தனை முறை வரும்னு கேட்குறாங்க. அதிகபட்சம் எத்தனை முறை வரும்? இதற்கான விடை 4 முறை வருங்க. அடுக்குத் தொடரில் ஒரு சொல்லானது 4 முறை வரைக்கும் வரும். அடுத்து 5வது கேள்வி. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை. இங்கே ஒரு இணைப்பு சொல் வரும், அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இதெல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். விடையை பார்க்கலாங்களா? ஏனெனில் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை. அடுத்து 6வது கேள்வி. பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? சாந்தம் அப்படின்னா அமைதி, மகத்துவம் அப்படின்னா சிறப்பு, தத்துவம் அப்படின்னா உண்மை, தாரணி அப்படின்னா உலகம். நல்லா கவனிங்க. தாரணி, இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது. தாரணினா உலகம். அடுத்து 7வது கேள்வியை பாருங்கள். அடுக்குத் தொடர் எழும் காரணங்களில் தவறானது. அடுக்கு தொடர் வர்றதுக்கு காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களில் தவறானது எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா அச்சம் காரணமாக அடுக்கு தொடர் வரும், விரைவு காரணமாக வரும், சினம் காரணமாக வரும், அவலம் காரணமாக வராது. அதனால் இது வராது. அடுத்து 8வது கேள்வி. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிரவனாக காயிதே மில்லத் திகழ்கிறார் என்று காயிதே மில்லத்தை புகழ்ந்தவர். இப்படி புகழ்ந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இது எக்ஸாமில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இதற்கான விடை இப்படி சொன்னவர் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா. அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். பொங்கல் உண்டான் என்பது எவ்வகையான ஆகுபெயர்? பொங்கல் உண்டான் என்பது எவ்வகையான ஆகுபெயர்? பொங்கல் என்பது ஒரு தொழில். அப்போ விடை தொழில் ஆகுபெயர். தொழில் ஆகுபெயர். அடுத்து 10வது கேள்வி. காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம். காயிதே மில்லத் என்ன பண்ணியிருப்பார்னா தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்கணும்னு சொல்லியிருப்பார். எங்கே சொன்னாருன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை நாடாளுமன்றத்தில் சொன்னாருங்க. அடுத்து 11வது கேள்வி. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இங்கே என்ன இணைப்பு சொல் வருங்க?
இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா மேலும் அப்படிங்கிறது சரி. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இதுதான் சரியான இணைப்பு சொல். அடுத்து 12வது கேள்வி, கலை சொற்களை பொறுத்துங்க பார்க்கலாம். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. கொள்கை அப்படின்னா டாக்ட்ரைன், தத்துவம்னா பிலாசபி, நேர்மைனா இன்டெகிரிட்டி, புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். நல்லா கவனிங்க, புலனம் இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது. 13வது கேள்வி, கண்ணியமிகு என்று அடைமொழியோடு அழைக்கப்படுபவர். கண்ணியமிகு என்று அடைமொழியோடு அழைக்கப்படுபவர் காயிதே மில்லத். அடுத்து 14வது கேள்வி, மலையளவு பிரித்து எழுதுக. மலையளவு, இதற்கான விடை மலை கூட்டல் அளவு. 15வது கேள்வி, காயிதே மில்லத்தின் இயற்பெயர் என்ன? காயிதே மில்லத்தின் இயற்பெயர், இதற்கான விடை முகம்மது இஸ்மாயில். முகம்மது இஸ்மாயில். 16வது கேள்வி, சே பிருந்தா எழுதிய நூல்களுள் பொருந்தாதது. சே பிருந்தா அவங்க எழுதின நூல்களில் பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடை என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற முதல் இயல் பகுதியிலிருந்து டெஸ்ட்டு. நன்கு படித்து விட்டு வாருங்கள். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? பிறந்தநாள் வாழ்த்து வராதுங்க. பிறந்தநாள் வாழ்த்து யார் பாடியிருப்பாங்கன்னா அறிவுமதிங்கிறவங்க பாடியிருப்பாங்க. சே பிருந்தா எழுதியது மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. அடுத்து 17வது கேள்வி, இனிப்பு தின்றான் என்பது எவ்வகையான ஆகுபெயர்? இனிப்பு தின்றான், இது எவ்வகையான ஆகுபெயர்? இதுக்கான விடை பண்பாகு பெயர். இனிப்பு என்பது ஒரு பண்பு, பண்புக்கு ஆகி வருது பண்பாகு பெயர். அடுத்து 18வது கேள்வி, காயிதே மில்லத்தால் தொடங்கப்பட்ட ஃபரூக் அப்படிங்கிற கல்லூரி அமைந்துள்ள இடம். ஃபரூக் கல்லூரி எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை கேரளாவில் இருக்கிறது, கேரளா. அடுத்து 19வது கேள்வி, தான் ஒரு பிரித்து எழுதுக. தான் ஒரு, இதுக்கான விடை தான் கூட்டல் ஒரு. அடுத்து 20வது கேள்வி, பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது என்ன? ஒரு பொருளோட பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வந்தால் அதற்கு பெயர் பொருள் ஆகு பெயர். பொருள் ஆகு பெயர். 21வது கேள்வி, விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்? விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்? இதற்கான விடை வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? விடை தெரிந்தவர்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் மறக்காமல் ஹார்ட்டின் கொடுத்து விட்றேன். சரி, ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? அடுத்து 22வது கேள்வி, இந்திய சீன போர் நடைபெற்ற ஆண்டு எது? இந்திய சீன போர் நடைபெற்ற ஆண்டு 1962. அடுத்து 23வது கேள்வி, கலை சொற்களை பொறுத்துக. கலை சொற்களை பொருத்த வேண்டும். பொறுத்துங்க பார்க்கலாம். எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? வாய்மை அப்படின்னா சின்சியாரிட்டி, உபதேசம்னா ப்ரீச்சிங், வானியல் அப்படின்னா ஆஸ்ட்ரானமி, சரக்குந்து அப்படின்னா லாரி. நல்லா கவனிங்க, சரக்குந்து இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 24வது கேள்வி, கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? இதற்கான விடை முத்தையா. 25வது கேள்வி, இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது எந்த வகையான ஆகுபெயர்? இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது, இது சினை ஆகுபெயர். சினைன உறுப்பு, உறுப்புக்கு ஆகி வர்றதுனால சினை ஆகுபெயர். அடுத்து 26வது கேள்வி, முதுமொழி பிரித்து எழுதுக. முதுமொழி பிரித்து எழுதுக. இதுக்கான விடை முதுமை கூட்டல் மொழி. 27வது கேள்வி, பிறர்க்கு கொடுத்தலே செல்வத்து பயன். இங்கே இடைவெளி விட்டுருக்காங்க பாருங்கள். என்ன இணைப்பு சொல் வரும்னு சொல்லணும். பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். சரியான இணைப்பு சொல்ல கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எனவே என்பது சரி. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். 28வது கேள்வி, காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். காயிதே மில்லத் என்ற சொல்லின் பொருள்
சமுதாய வழிகாட்டி. சமுதாய வழிகாட்டி. அடுத்த கேள்வியை பாருங்கள். மழை சடசடவென பெய்தது இந்த தொடரில் அமைந்துள்ளது. என்ன வந்திருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், அடுக்கு தொடர், இரட்டை கிளவியெல்லாம் பார்த்தோம். சடசட அப்படிங்கிறது இரட்டை கிளவி. 30வது கேள்வி, பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும்? பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். 31வது கேள்வி, திசம்பர் சூடினாள் என்பது எவ்வகையான ஆகுபெயர்? திசம்பர் சூடினாள் என்பது எவ்வகையான ஆகுபெயர்? இதற்கான விடை காலவாகு பெயர். காலவாகு பெயர். 32வது கேள்வி, அடைமொழியாய் குறிப்பு பொருளில் வருவது என்ன? நல்லா கவனிங்க, இது எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடைமொழியாக குறிப்பு பொருளில் மட்டும்தான் வரும். என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை கிளவி மட்டும்தான் வரும். இரட்டை கிளவி அடைமொழியாய் குறிப்பு பொருளில் மட்டும்தான் வரும். 33வது கேள்வி, இரட்டை கிளவியில் வராதது என்ன? இரட்டை கிளவினா 2 சொல் வரும், பிரிச்சால் பொருள் தராது. அப்படி பார்க்கும்போது பாம்பு பாம்புங்கிறது வராதுங்க, பிரித்தா பொருள் வரும். அதனால் இது இரட்டை கிளவி கிடையாது. இது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் அப்படிங்கிறது 2 சொல் முதல் 4 சொற்கள் வரைக்கும் வரும். சலசல என்பதும் மட மட படபட எல்லாமே இரட்டை கிளவி. 34வது கேள்வி, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இங்கே சரியான இனிப்பு சொல்ல எடுத்து பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆகையால் என்பது சரி. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அடுத்து 35வது கேள்வி, சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது டேஸ் எனப்படும். எவ்வாறு சொல்லுவாங்க? சினைனா உறுப்பு, உறுப்போட பெயர் அதனுடைய பொருளுக்கே ஆகி வரும். அப்படி ஆகி வந்தால் அதுக்கு பெயர் சினையாகு பெயர். 36வது கேள்வி, கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர். கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று கருதியவர் காயிதே மில்லத். காயிதே மில்லத். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஹைப்புன்னு ஒன்று இருக்குது, அதையும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டெய்லியுமே டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பை முடிச்சிட்டோம். நாளைக்கு 8ஆம் வகுப்பு முதல் இயல்லேருந்து டெஸ்ட்டு. நன்கு படித்து விட்டு வாருங்கள். சரி, 37வது கேள்வியை பாருங்கள். கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர். இதற்கான விடை பாவண்ணன். அடுத்து 38வது கேள்வி, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, காயிதே மில்லத் நல்ல உத்தமமான மனிதர் என்று பாராட்டியவர். காயிதே மில்லத் அவர்களை உத்தமமான மனிதர் என்று சொன்னவர் யார்? விடை தந்தை பெரியார். 39வது கேள்வி, கடைசி கேள்விங்க. காயிதே மில்லத் என்பது எந்த மொழிச்சொல்? இதற்கான விடையை முன்னாடியே பார்த்துட்டோம், அரபு மொழிச்சொல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் 7ஆம் வகுப்பு முடிச்சாச்சு. நாளைய வீடியோவில் 8ஆம் வகுப்பு பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் மற்ற வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.